எலிமினேஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஒன் எழுதுங்க x plus y is equal to 5. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் எழுது 2x minus 3y is equal to 4. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? எலிமினேஷன்னா கேன்சல் பண்றது, ஒரு வேல்யூவை கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் எலிமினேஷன் மெத்தட். ஓகேவா? எலிமினேட் பண்றது. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்போ 1 and 2 இருக்கு. இப்போ 1லயும் 2லயும் எது காமனா இருக்கு? இங்க x இருக்கு, இங்க 2x இருக்கு, இங்க y இருக்கு, 3y இருக்கு. ஒன்னு 3 ஆல இன்ட் பண்ணி y கேன்சல் பண்ணணும், அல்லது 2 ஆல இன்ட் பண்ணி x கேன்சல் பண்ணணும். அதான் எலிமினேட், ஏதாவது ஒரு வேல்யூவை எலிமினேட் பண்றது. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறேன், நான் 2x இருக்கனால இங்க 2 ஆல இன்ட் பண்ண போறேன். இங்க பிளஸ் 2x இருக்கு, அங்க வந்து மைனஸ் 2 ஆல இன்ட் பண்ணா இது கேன்சல் ஆயிரும். சோ மைனஸ் 2 ஆல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லா இன்ட் பண்ண போறோம். ஓகேவா? மைனஸ் 2 இன்டு 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லா இன்ட் பண்ண போறேன். கம்பேர் செகண்ட் ஈக்குவேஷனை இன்ட் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி கேன்சல் பண்ண போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் 2 ஆல இன்ட் பண்ணுங்க. மைனஸ் 2 இன்டு எக்ஸ்னா மைனஸ் 2x, மைனஸ் 2 இன்டு ஒய்னா மைனஸ் 2y, மைனஸ் 2 இன்டு 5னா மைனஸ் 10. ஓகேவா? ஈக்குவல் டு மைனஸ் 10. ஓகேவா? மைனஸ் 2x மைனஸ் 2y மைனஸ் 10. இந்த ஈக்குவேஷன் மாத்தியாச்சா? அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிட்டேன். 2x மைனஸ் 3y is equal to 4. இப்ப கேன்சல் ஆயிருமா? இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. சோ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? மைனஸ் 2y மைனஸ் 3y மைனஸ் 5y is equal to மைனஸ் 10. 4 என்ன கிடைக்கும்? மைனஸ் 6. சோ இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிரும். அப்போ y is equal to 6 அப்படியே இருக்கும். இன்ட்ல இருக்கிறது அங்கிட்டு போகும்போது டிவைட் ஆகும். சோ 6/5 வரும். அப்போ y is equal to 6/5. அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு வேல்யூவை எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து எலிமினேஷன் மெத்தட். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறோம்? வழக்கம் போல சப்ஸ்டிடியூட் y is equal to 6/5 in equation 1. ஈக்குவேஷன் 1ல கொண்டு 6/5 சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? x plus y is equal to 5. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சோ x plus y க்கு பதிலா என்ன போட போறோம்? 6/5 is equal to 5 ன்னு எழுதிக்கோங்க. x equal to 5 அப்படியே இருக்கு. இந்த பிளஸ் 6/5 அங்கிட்டு போகும்போது மைனஸ் 6/5 ஆகும். அப்ப x equal to இதுக்கு வந்து காமன் டைம் எடுத்தோம்னா என்ன ஆகும்? 5 ஆகும். இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். 1 எத்தனை டைம் போகும்? 5ல 5 டைம்ஸ் போகும். 5 into 5 னா 25. 25 மைனஸ் 5 எத்தனை டைம் இருக்கும்? 1 டைம் போகும். சோ 1ஆல தான் இன்ட் பண்ணணும். 6 into 1 னா 6. ஓகேவா? எத்தனை டைம் போகும்? 5 டைம்ஸ். சோ 5 into 5 25. இது 1 டைம் இருக்கனால 1ஆல தான் மேல இன்ட் பண்ணணும். அப்ப 6. 25 minus 6 divided by 5. அப்ப x equal to 19 divided by 5. ஓகேவா? அப்ப x ஓட வேல்யூ என்னது? 19 divided by 5. y ஓட வேல்யூ வந்து 6/5. அவ்வளவுதான். இதான் ஆன்சர். இது வந்து எலிமினேஷன் மெத்தட். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இதே சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்க போறோம்? x plus y is equal to 5 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 2x minus 3y is equal to 4 இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus y is equal to 5 இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா x அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 5 வச்சு இந்த y அங்கிட்டு கொண்டு போகணும். ஓகேவா?